ஹலோ, உங்க பேரு? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. நான் உங்களை புவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். Yeah. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். டீச்சரா ஒர்க் பண்றீங்களா? என்ன டீச்சர்? ஓவரால் மாண்டிசரி டீச்சர். ஆல் த சப்ஜெக்ட் ஹேண்டில். அப்ப இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் எடுக்கிற டீச்சர் வந்து எப்பவுமே காமா தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க. Yes. Okay, இந்த மாலாக்கா அந்த மாதிரி டீச்சரா? ஓகே. சோ இந்த சம்மர் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே தவறாம கண்டிப்பா வந்து நீங்க வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். அப்படி நீங்க தவறாம சம்மருக்கு வந்துட்டு போற ஒரு ஸ்பாட்னா இது? சம்மர்னாலே எல்லாரும் ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி ஹில்ஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க. பட் சம்மர்னாலும் சரி, என்ன வின்டர் சீசன், என்ன சீசன்னாலுமே வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்குதான் எஸ்கேப் ஆகி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, மம்மியும் வந்திருக்காங்க கூட, கொஞ்சம் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. ஓகே, என்னங்க நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்க, வீட்ல விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒர்க் வேற, அகைன் பிரைவசி. பட் நீங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டீங்கல்ல. வளர்ந்துட்டோம். பட் எனக்கே அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப. ஃபேமிலியோட சேர்ந்து இந்த சம்மருக்கு எங்கேயும் போக மாட்டீங்களா? இப்போதைக்கு ஏதோ ஐடியா இல்ல. மதுரையில ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படியே போயிட்டு நான் பார்க்கலாம். We'll see. அப்படி தப்பி தவறி உங்க ஃபேமிலில இருந்து உங்களை கூட்டிட்டு போய் ம். ஏதாவது சம்மருக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல, சம்மர்லயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு சம்மர்னா இது. நீங்க மிஸ்டீஃபா ஏதாவது நடந்திருந்திருப்பீங்க. ஏதாவது ஊட்டி போயிருக்கோம். ஆக்சுவலா ஸ்கூல் ட்ரிப் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஊட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏலகிரி ஹில்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல் வைஸ் கூட்டிட்டு போன ட்ரிப் எல்லாமே ஹாப்பியா என்ஜாய். ஓகே. அங்க நீங்க ஏதாவது ஒரு ட்ரிப் போகும்போது மிஸ்டீஃபா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்போம்ல, ஏதாவது ஒரு திட்டு வேலை பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி சொல்லுங்க. பப்ளிக்கா கேட்டீங்க. தாராளமா சொல்லுங்க, 1 2 சொல்லலாம். என்ன அர்த்தம்? காஸ்டியூம் எடுத்து அவங்க வர்றதுக்குள்ள கிடுகிடுன்னு நம்ம வியர் பண்றது, அவ வரதுக்குள்ள அவ ஆர்டர் பண்ண ஃபுட் எடுத்து சாப்பிடுறது, நிறைய பண்ணிருக்கோம். நாம எல்லாமே பண்றது தானே. நமக்கும் ஆசைகள்லாம் இருக்கும் தானே. ஹாய் ப்ரோ, Hi. உங்க பேரு? சதீஷ். சதீஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். சம்மர் அப்படின்னாலே வந்துட்டு மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். Okay. அதே போல ஒவ்வொரு சம்மருக்கும் தவறாம இந்த ஒரு பிளேஸ் நம்ம விசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போவோம். நீங்க சம்மருக்கு தவறாம போற ஒரு இடம்னா இது? ஏற்காடு. ஏற்காடு. என்ன ஸ்பெஷலா இருக்காங்க? ஆர் யுவர் நேட்டிவ் அது? இல்ல நேட்டிவ் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ ஐ யூஸ் டு போயிட்டு ஒரு ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் லாஸ்ட் வீக் தான் போயிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் தான் போயிட்டு வந்தீங்க. எப்படி இருக்காங்க வெயில்? வெயில் இங்க அளவுக்கு அங்க இல்ல, கொஞ்சம் ஓகே தான், மாடரேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ். அண்ட் அங்க ஃபால்ஸ் இருக்கு. மெயினா நாங்க போறதே அதுக்கு தான். ஓகே. அங்க போய் அந்த கிளைமேட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு இப்போ கூட ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்காக தான் போயிட்டு வந்தோம். ஓகே. சோ அப்படி சம்மர்ல நீங்க பண்ண ஒரு மிஸ்சீஃபான ஒரு விஷயம்னா இது? மிஸ்டீஃபான விஷயம்னா ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் கேரளா கொஞ்சம் வேற ஒரு ட்ரிப்பாக கேரளா போயிருந்தோம். ஓகே. கரெக்டா சம்மர் டைம்ல அங்க ஒரு ரிசார்ட் ஒன்று எடுக்கிறதா பிளான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி நாங்க போன டைமுக்கு எதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ வேற வழி இல்லாம அந்த வீட்டுல யாரும் கிடையாது. ஒரு வீட்டோட மொட்டை மாடியில போயிட்டு நைட்டு டென்ட் மட்டும் நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த டென்ட் போட்டு நைட்டு சேவ் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock மத்தவங்க எல்லாம் ஏந்திக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து டென்ட் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அட பாவிங்களா, என்ன இப்படி வேற வழி இல்ல. நாங்க ட்ரிப் போற மாதிரி போயிருக்கோம். ரிசார்ட் எதுவும் கிடைக்கல. நாங்க போன டைம்ல ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் வரைக்கும் மாதிரி எங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமே. அதனால ஒரு வீடு இருந்தது, யாரும் இல்லங்க. அதனால மாடி மேல போயிட்டு யாருமே இல்லன்னா அந்த வீடு வந்துட்டு எப்படி அபெண்டன்டா இருந்துச்சு? கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அப்படி பயமா இல்லையா உங்களுக்கு? பயம்லாம் பார்த்தா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. பாரிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர ஒரு இடம் தான் ஐஃபில் டவர். சோ அந்த ஐஃபில் டவர் வந்துட்டு 326 மீட்டர் ஹைட்ல இருக்குமா. அது மட்டும் இல்லாம அது இந்த சம்மர் டைம்ல எல்லாம் எப்பெல்லாம் ஹீட் அதிகமாகுதோ 15 சென்டிமீட்டர் வந்துட்டு இதோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா. அதே போல வின்டர் டைம்ல வந்துட்டு நார்மல் ஆயிடுமா இதோட ஹைட். சோ இது எதனால நடக்குது அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற சயின்டிபிக் ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. சோ பேசிக்காவே எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. போடா டொமேட்டோ அப்படின்னு உங்களை யாராவது திட்டினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஃபேக்டர் சொல்லுங்க. ஸ்பெயின்ல டொமேட்டோ வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதான். அதுக்கு பேர் தான் லா டொமேட்டினோ. இந்த ஃபெஸ்டிவல் வருஷம் ஆகஸ்ட் மாசத்துடைய கடைசி வென்ஸ்டே தான் நடக்குதான். அண்ட் ஆல்சோ வந்து இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா 1945ல நடந்த ஒரு அணிவகுப்புல ஒருத்தர் வந்து தள்ளி விட்டாங்களாம். அப்போ அவர் வந்துட்டு பக்கத்துல இருந்த காய்கறி வச்சு அடிச்சிருக்காரு. அத வந்து காலப்போக்குல இது ஃபெஸ்டிவலாவே கொண்டாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தக்காளியை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம்.
இது ஆரம்பத்துல அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வந்துட்டு அங்கீகரிக்கலையா, அதுக்கப்புறம் 1957ல இது அபிஷியலாவே வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனா அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதாங்க தேன், ஹனி. இந்த ஹனி வந்துட்டு கெட்டே போகாதான். ஆர்கியாலஜிஸ்ட்ல வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்ஷியன் ஈஜிப்தியன் டாம்ஸ்ல இருந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஹனி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹனி எல்லாம் 3000 வருஷம் பழமையான ஹனி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது எதுவுமே கெட்டு போகாம அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. பேசிக்காவே ஹனி எதனால கெட்டு போகாம இருக்குன்னா, அது வந்துட்டு ஹை மாய்ஸ்சராவும் அதுல வந்து நிறைய அசிடிக் நேச்சரும் இருக்கிறதுனால ஹனி அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாதான். ஹாய், ஹலோ, உங்க பேரு? திவ்யா. குணா. உங்க பேரு? உங்க நேம் என்னப்பா? ராவணன். ராவணன். ஓகே, எதனால ராவணன் பேர் வைக்கணும்னு தோணுச்சு? அவங்கதான் வச்சாங்க. நீங்க தான் வச்சீங்களா? எதனால அந்த பேர் வச்சீங்க? அவரு பிடிக்கும் அந்த கேரக்டர், அதனால. ஓகே, அவர் ரொம்ப பிடிக்கும். ஆ. Okay, இது வரைக்கும் ராவணனை பிடிக்கும்னு சொல்றத நான் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த சம்மர் அப்படின்னாலே ஒரு இடத்த நம்ம தவறாம வந்து விசிட் பண்ணிடுவோம். அப்படி ஒரு ஸ்பாட்னா எது? சரி, கண்டிப்பா போகணும் அப்படின்னா இட்ஸ் அ டைம். அதுதான் நம்ம வந்துட்டு மேக்சிமம் எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியட். அது வெக்கேஷன் இருக்கும், லீவ் இருக்கும். அவங்களுக்கு எங்கேயாவது லீவ் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். So, அந்த மாதிரி லீவை யூஸ் பண்ணிக்கணும்னா மோஸ்ட்லி வில் பி கோயிங் டு நேட்டிவ். சென்னைக்குள்ள எங்கேயாவதுன்னா இந்த சீ சைட்ஸ்ல மேக்சிமம் போயிடணும், கொஞ்சம் நம்ம நம்மள கூல் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி எங்கேயாவது போவோம். ஈஸியா சைட் போகணும், ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் லாங் பீரியட் போடுன்னா மோஸ்ட்லி நேட்டிவ், பிகாஸ் அப்பதான் நமக்கு அவ்வளவு பீரியட் டைம் கிடைக்கும். ஓகே, உங்க நேட்டிவ் எது? எங்களுக்கு சேலம். சேலம். ஓகே, சேலம் அப்படின்னா சேலம் பக்கத்துல ஏற்காடு, அங்க போய் chill போவோம், பண்ணுவீங்களா? போறப்ப போயிட்டு தான் வருவோம். ஓகே, உங்களுக்கு நீங்க சம்மர் வந்து போனதுலயே மறக்க முடியாத ஒரு சம்மர்ல நீங்க பண்ண மிஸ்டேக்கான விஷயம் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லையா? இல்ல ஏதாவது மறக்க முடியாத ஜாலியான சம்மர்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்சுவலி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஏற்காடு விசிட் பண்ணோம். தனியாவே போயிருந்தோம். நாங்க ரொம்ப இயர்லி பீரியட்லயே மேரேஜ் பண்ணிட்டோம். அங்க யாருமே நம்பல நாங்க மேரேஜ் பண்ணிதான் வந்தோம். சோ அங்க பயந்து பயந்து நாங்க இருந்துட்டு வந்தது. அந்த டைம் அது கொஞ்சம் எங்களுக்கே இப்ப யோசிச்சா கூட த்ரில்லிங்காவே இருக்கும். நைட் டைம்ல நாங்க டிராவல் பண்ணது, அங்க யாருமே எங்களை நம்பாம வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் யோசிக்கும் போது அது கொஞ்சம் அந்த வெக்கேஷன் கொஞ்சம் நமக்கு மெமரபிளாவே இருந்தது. ஓகே, சூப்பர். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் மேகம் என்னை பார்த்து விளையாடுதோ. இத சொல்ற நானே ஒரு அழகான வெண்மேகம். இதை கேட்கும் போது உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால எக்கச்சக்கமான பாடல்கள்ல அந்த வெண்மேகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஆனாலுமே எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வெண்மேகம் அப்படிங்கறது, அதாவது இந்த கிளவுட்ஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா ஃபிளஃபியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நான் கூட அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கிளவுடோட வெயிட் வந்துட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே கிளவுட் இவ்வளவு வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலன் படத்துல நம்ம கமல்ஹாசன் சார் சொல்ற மாதிரியே நம்ம பிரெயின் நம்ம பாடிக்கு எப்பவுமே ஒரு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்குமா. சோ அதனாலதான் நம்ம எப்பவுமே யோசிக்கும் போது நம்ம பிரெயின் எல்லா மெமரிஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, ஒவ்வொன்றையும் ஆல்டர் பண்ணி தான் நமக்கு சொல்லுமா. அதனாலதான் எப்பவுமே ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா. ராண்டிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேற ஒண்ணும் இல்லைங்க, புலம்புறதுதான். நம்ம எல்லாரோட கேங்லயுமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்கள அடிச்சுக்க புலம்புறதுல வேற ஆளே கிடையாது. நீங்க ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மிட் நைட்ல அவங்களுக்கு டெக்ஸ்ட் இல்ல கால் பண்ணுங்க. நீங்க கேட்கவே வேணாம், அவங்களே எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இது பேசிக்கா எதனால அப்படின்னா இது பேர் ஓவர் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிட் நைட்ல நம்ம ரொம்ப வல்னரபிளா ஃபீல் பண்ணுவோமா. அப்ப யாராவது சாட் பண்ணும்போது நமக்காகவும் ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம கதையை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோமா. அது மட்டும் இல்லாம மிட் நைட்ல தான் நம்ம நிறைய அழுவோமா. ஏன் அப்படின்னா நம்ம தூக்கம் வராத டைம்ல நம்மளுடைய பிரெயின் தூக்கத்துக்காக ரொம்ப ஏங்குமா. அதனால ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணும் போது அப்பதான் அழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இனிமே தோணுமா. உங்க பேரு? தேன்மொழி. நெபிலா. நெபிலா. ஓகே, சூப்பர். சோ நீங்க என்ன பண்றீங்க? நாங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஐடி ப்ரொஃபஷனல் ரெண்டு பேருமே சேர்ந்தா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே. சோ இந்த சம்மர் வந்தாலே நம்ம எல்லாமே வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு கிளம்பிடுவோம். வருஷம் இந்த ஊருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுவோம். அப்படி நீங்க மறக்காம எல்லா சம்மருக்கும் விசிட் பண்ற ஒரு பிளேஸ்னா எது? இப்படி எதுவும் சொந்த ஊருக்கு போவீங்கல்ல? ஆமா, நான் கேரளா. கேரளா நீங்க? ஓகே. கேரளானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி உங்க ஊருக்கு போகும்போது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கும்? நான் ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் நல்லா இருக்கும். இவ்வளவு சம்மர் இல்ல, அங்க கொஞ்சம் கம்மி தான்.
சோ நல்லா இருக்கும். ஓகே, சம்மருக்கு நீங்க அங்க போகும்போது அதான் உங்க நேட்டிவ்னா உங்க அம்மா அப்பா எல்லாருமே அங்கதான் ஆமா. இருக்காங்களா? ஓகே, சோ இங்க இருந்து நீங்க ஒவ்வொரு சம்மருக்கும் போகும்போது என்னென்னலாம் பண்ணுவீங்க? கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு. சாப்பாடு தான் மெயினா. கேரளா ஃபுட் சாப்பிடுவேன். இங்கதான் தமிழ் ஃபுட் தான் மெயினா சாப்பிடுது. சோ மெயினா கேரளா ஃபுட் சாப்பிடுவேன். அதுதான் மெயின். ஓகே, கேரளால வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? சத்யா, ஒரு ஓணம் சத்யா இருக்குல்ல, சோ சத்யா சாப்பிடுவேன். பாயசம் சாப்பிடுவேன். புட்டு கடலை, அப்பம், ஸ்டூ அந்த மாதிரி. பரவாயில்ல, எனக்கே கொஞ்சம் நீங்க சொல்லும் போது டெம்டிங் ஆகுது. ஓகே, உங்க சொந்த ஊர் எது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. நீங்க 2 பேருமே சூப்பரா போறீங்க. பாண்டிச்சேரி போனீங்கன்னா வந்து அங்க ஆல்ரெடி எப்பவுமே வெக்கேஷன் மாதிரி தான் இருக்கும். உங்க பிளேஸ் எங்க இருக்கு? பாண்டிச்சேரி பீச். ராக் பீச் கிட்ட தான் இருக்கு. ஆமா. ஓகே, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ராக் பீச் நைட் வாக். அதுக்கப்புறம் அங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க மட்டன் சூப் கண்டிப்பா போறது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மட்டன் சூப் Mutton கண்டிப்பா soup. ட்ரை பண்ணும். அப்படின்னா ஸ்பெஷல் இதுல. அது ரொம்ப நாளா வச்சிருக்காங்க. சோ அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, யார் இருக்கா பாண்டிச்சேரியில? பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கதான். பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் போனேன்னா கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாம வந்து பண்ணிட்டு வந்துருவேன் எங்க வீட்ல. இதெல்லாம் நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன் சம்மர்ல அப்படின்னா இது. மோஸ்டா நைட் அவுட். பாண்டிச்சேரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நைட் அவுட் நல்லா ஜாலியா இருக்கும். அண்ட் தென் அங்க ஹெலிபேட் ஏர்போர்ட் கிட்ட போனோம்னா சூப்பரா பிரீஸியா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா பண்ற விஷயங்கள். ஓகே, சோ நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு நாங்க வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். ஹாய். ஹாய். உங்க பேரு? கமலி. கமலி. ஓகே, இந்த கமலினா இந்த காதல் கோட்டையில வர அந்த கமலியா? அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல. ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பருங்க. இது வரைக்கும் எவ்வளவு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? போயிட்டே இருக்கு அப்படியே. போயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களை வந்து நாங்க பெரிய ஆளா பாக்கலாம். பாத்துலாம். கண்டிப்பா போய் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே, இந்த சம்மர் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு கண்டிப்பா வருஷம் போகும். அந்த மாதிரி நீங்க மறக்காம நீங்க சம்மருக்கு விசிட் பண்ற ஒரு பிளேஸ்னா இது? பூக்கள்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல ஒரு வில்லேஜ் பூக்கல். ஓகே ஓகே அதுதான் வந்து அடிக்கடி போறது. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். ஓகே, அங்க யார் இருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க? அங்க சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் இல்ல. அது கொஞ்சம் ஊர்ல இருந்து கொஞ்சம் டிராவல் பண்றது வந்து டைம் கம்மி தான். லைக் 2 to 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அடிக்கடி அங்கதான் போறது. ஓகே, சோ இப்ப எப்படி நம்ம சென்னையில இருந்து அவ்வளவு நேரம் தான் ஆகுமா இல்ல? சென்னையில இருந்து இல்ல, லைக் தேனியில இருந்து பூக்கலுக்கு வந்து like 3 hours இல்ல 4 hours ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நீங்க அந்த மாதிரி சம்மர்ல நீங்க பண்ண ஏதாவது மிஸ்டீஃபான ஏதாவது திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? திருட்டு வேலைன்னு எதுவும் பண்ணது இல்ல. லைக் ஒரு வாட்டி பூக்கல்ல போயிட்டு இருக்கும் போது லைக் அந்த ஹில்ஸ்ல வந்து ஏறி ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்க வந்து உட்காந்து பார்த்தோம்னா லைக் கிளவுட்ஸ் எல்லாமே மவுண்டனோட சேர்ந்து ஒரு மாதிரி செம அழகா தெரியும். அதுக்கு ஏறி போயிட்டு இருக்கும் போதே பயங்கர மழை. அந்த பயங்கர மழையிலேயே வந்து அடிச்சு புடிச்சு போய் உட்காந்து சேட்டெல்லாம் பண்ணி அது பார்த்தது அது ஒரு மாதிரி மறக்க முடியாத விஷயம். ட்ரிப்படா அந்த மழை எல்லாம் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா. அன்பிளான்ட் எல்லாமே. சூப்பர் சூப்பர். ஹாய். ஹாய், உங்க பேரு? என் பேர் பரத். பரத். என்ன பண்றீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். படிச்சிருக்கீங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? பிபிஏ. பிபிஏ. ஓகே, எப்படி கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கு? ஈஸியா தான். ஈஸியா தான் இருக்கு. ஓகே, சோ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஒவ்வொரு சம்மருக்கும் நம்ம வந்து தவிராம ஒரு இடத்துக்கு போவோம் இல்லையா? ஒரு ஊருக்கு. நீங்க எங்க போவீங்க? தவறாமல் இல்ல, நாங்க வந்து எப்பயுமே சம்மர்ல வந்து ஃபேமிலியா டூர் போவோம். ம். அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நாங்க கொடைக்கானல் இல்லைன்னா கேரளா டூர் போலான்னு இருக்கோம் ஓ, ஃபேமிலியா. கேரளா இல்ல கொடைக்கானல். எதனால ஆனா கொடைக்கானல்லாம் இப்ப நிறைய பேர் போறாங்க இல்லையா? எதனால அதிக பேர்? ஐடியா வச்சிருக்கோம். மேக்ஸிமம் கேரளா தான் போலான்னு இருக்கோம். ஓகே, இந்த நேட்டிவ் பிளேஸ் எல்லாம் போக மாட்டீங்களா? நேட்டிவ் பிளேஸ் தான் இல்ல, சென்னை தான் நேட்டிவ். சென்னை தான் நேட்டிவ் பிளேஸ், அதனால வெளியூர் போவீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ஃபேமிலி கூட எல்லா சம்மருக்கும் டூர் போகும்போது ஏதோ ஒரு சம்மர்லயாச்சும் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஏதாவது திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்பீங்க, இல்ல மிஸ்டேக்கா ஏதாவது பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது நான் வருஷம் வருஷம் பண்றதுதான், புதுசாலாம் எதுவுமே கிடையாது. பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணுவீங்க அப்படி? என்ன பண்ணுவோம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அண்ணன் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் நாங்க 6 பேரு ஃபேமிலியோட செட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட எல்லாம் போவோம். நாங்க தனியா வரத்துக்கு போயிட்டு ஃபேமிலியை தேட வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவோம். ஓ, நீங்க போய் ஒளிஞ்சுப்பீங்க, அங்க போய் ஹைட் ஒளிஞ்சு நாங்க தனியா எங்கேயா போயிடுவோம், அவங்களுக்கு தெரியாம அவங்க தேடுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்ப்போம். அவங்க வந்து உங்களை சுபாஷ் சுபாஷ்னு தேடிட்டு அந்த இருப்பாங்க. பேர்லாம் கிடையாது. அவ்வளவு தீபாலாம் போயிட மாட்டோம், கிட்டதான் இருப்போம். ஓகே, சூப்பர்.